முதல் வார்த்தையிலேயே மக்கள் அனைவரையும் தன்வயப்படுத்திய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது டாக்டர் கலைஞர் ஒருவர் தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பெரியார் நடத்திய அனைத்து சுயமரியாதை மாநாடுகளிலும் பெண்களை தலைமையேற்க வைத்து அன்றே பெண்களால் தலைமை தாங்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய தாத்தா தந்தை பெரியார் என்ற அற்புதமான மனிதர். 11 லட்சம் பக்கங்கள் ஒரு தலைவன் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதம். உலக வரலாற்றில் வேற எந்த தலைவனும் இது மாதிரி கடிதங்கள் எழுதியதாக சரித்திரம் இல்லை. சாக்ரட்டிஸுக்கு விஷம் வைத்து கொன்றவர்கள் செத்து போனார்கள். சாக்ரட்டிஸ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியாரின் மீது செருப்பை வீசியவர்கள் இறந்து போனார்கள். பெரியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணாவை கைது செய்து அந்த துண்டை தோளில் தூக்கி போட்டிய போலீஸ் அதிகாரி இறந்து போனார். அண்ணா இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞரை அவமானப்படுத்தி நடுரோட்டில் கைது செய்து நிற்க வைத்த போலீஸ் அதிகாரிகள் இறந்து போனார்கள். கலைஞர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தெற்கே உதிக்கும் சூரியனாக. புறப்படுவோம் திராவிடத்தை உருவாக்க. நம்மை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. 2026 மீண்டும் ஆட்சி அமைக்க போவது தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான். என் உயிரினும் மேலான எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. வரலாறு கற்போம். வந்த வழியை நாம் தெரிந்து கொண்டால்தான் வரப்போகின்ற வழியை நாம் செம்மையாக செயல்படுத்த முடியும். என்றால் வந்த வழி என்பது நமக்கு தெரிய வேண்டும். கார்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய கண்ணாடி இருக்கான். அந்த கண்ணாடி முன்னால வர்றதுக்கு வரக்கூடிய வாகனங்களை பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த சைடில் ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. அதுதான் வரலாறு மாதிரி. பின்னாடி வரக்கூடிய வாகனங்களையும் நம்மை கடந்து செல்லக்கூடிய வாகனங்களையும் காட்டுவது மட்டுமல்ல, இன்னொரு வாகனத்தை நாம் முன்னோக்கி செல்வதற்கும் அந்த சிறிய கண்ணாடி தான் உதவும். அந்த சிறிய கண்ணாடி மாதிரி தான் வரலாறு. அதனால் வரலாற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அடுத்து நீங்கள் மிக சிறப்பாக உங்கள் பயணத்தை தொடர முடியும். ஒவ்வொரு தலைவர்களும் அவர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி சத்திய சோதனை என்று தன் வரலாறை எழுதியிருக்கிறார். ஹிட்லர் மெயின் கேம்ப் என்று தன்னுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி எத்தனையோ ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஜவஹர்லால் நேரு தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார். ஆனால் தன் வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் எழுதிய ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மனிதர் தான். அவர் பார்த்தீங்கன்னா வரலாறு எப்படி கண்ணாடின்னு சொன்னனோ அந்த கண்ணாடியை வச்சு எவ்வளவு அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கார் தெரியுமா? கண்ணாடி நாம் பயன்படுத்துகிறோம், ஆனால் அதை தாங்கி இருப்பது காது, அதை சிறப்பாக நிறுத்தி வைத்திருப்பது மூக்கு. இந்த மூக்கும் காதும் இல்லாவிட்டால் கண்ணாடியை நாம் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துகிற கண் தான் பெயர் வாங்கி கொண்டிருக்கிறது. தாங்கி கொண்டிருக்கிற காதும் மூக்கும் பெயர் வாங்குவதில்லை. அது மாதிரி நீங்கள் பெயர் வாங்குவதற்காக கைதட்டுவதற்காகவே பேச வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கைதட்டாவிட்டாலும் நீங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு என்பது காதை போல மூக்கை போல பின்னால் இருந்து உங்களுடைய செய்திகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். முதல் வார்த்தையிலேயே மக்கள் அனைவரையும் தன்வயப்படுத்திய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது டாக்டர் கலைஞர் ஒருவர் தான். முதல் வரியிலேயே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இப்படி அந்த முதல் வரியிலேயே இப்படி பரவசப்படுத்துகிற ஒரு தலைவரை நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது.
இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் அந்த ஒரு வரியை சொன்ன உடனே இந்தியாவே திரும்பி பார்த்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அந்த வார்த்தையை தொடங்கிறது நல்லா இருக்கணும். தந்தை பெரியார் அவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு சில சம்பவங்கள். 1925ஆம் ஆண்டு தான் அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறார். அந்த 25ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம், இங்கே இருக்காங்க பாருங்க, ஒரு அம்மா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவர்கள் தேவதாசி குலத்திலே பிறந்தவர். தேவதாசி குலம் என்றால் கோயிலிலே ஒரு பெண்ணை, இளம் வயது பெண்ணை பொட்டு கட்டி அவள் அந்த கோயிலில் வருகின்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பணியை மட்டும் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பெண்ணினம். அதுக்கு பேர் தேவதாசி. அந்த குடும்பத்திலே பிறந்தவர் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவரை சுயமரியாதை இயக்கத்திலே தலைவியாக்கி ஒரு மாநாட்டிற்கே தலைமை தாங்க வைத்தவர் தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் சீர்திருத்தவாதி. 1931ஆம் ஆண்டு ஒரு பெண்ணைத்தான் தஞ்சாவூர் சுயமரியாதை மாநாட்டிற்கு பெரியார் தலைமை தாங்க வைக்கிறார். அந்த அம்மையார் பெயர் இந்திரா பாலசுப்ரமணியம். 1932ஆம் ஆண்டு நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு ஒரு பெண்ணைத்தான் தலைமை தாங்க வைக்கிறார். அந்த மாநாடு நடந்த இடம் திருநெல்வேலி. அந்த பெண்ணின் பெயர் குஞ்சிதம் அம்மையார். 1937ஆம் ஆண்டு நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு பெண்ணை தலைமை தாங்க வைத்தார். அந்த அம்மா தான் முதல்ல இருக்காங்க பாரு, மீனாம்பாள் சிவராஜ். அவங்க தான் 1947ஆம் ஆண்டு நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைமையேற்ற பெண். பெரியார் நடத்திய அனைத்து சுயமரியாதை மாநாடுகளிலும் பெண்களை தலைமையேற்க வைத்து அன்றே பெண்களால் தலைமை தாங்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய தாத்தா தந்தை பெரியார் என்ற அற்புதமான மனிதர். அந்த மீனாம்பாள் சிவராஜ் வேற யாரும் இல்லை, அவங்க தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு மகாத்மான் பட்டம் கொடுத்துருக்கோம். இந்த ராமசாமி என்ற தாத்தாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி ராமசாமி தாத்தாவுக்கு பெரியார் என்று பட்டத்தை தேர்ந்தெடுத்தவர் மீனாம்பாள் சிவராஜ் என்ற அந்த பெண்மணி. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மகளிர் மாநாட்டில் தான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கணவர் சிவராஜ் யாருன்னா அன்னைக்கு சென்னை சட்டக்கல்லூரியினுடைய பேராசிரியர். அவர் அண்ணல் அம்பேத்கருக்கு நெருங்கிய நண்பர். பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைய வைத்து அவர்களை நண்பராக்கிய பெருமை மீனாம்பாள் சிவராஜினுடைய கணவர் சிவராஜை தான் சாரும். அண்ணாவும் பெரியாரும் மும்பைக்கு முகமது அலி ஜின்னாவை சந்தித்து விட்டு பெரியாரும் அண்ணாவும் அம்பேத்கரை சந்தித்து நடந்த ஒரு கூட்டம், தாராவியில் நடந்த கூட்டத்தில் தந்தை பெரியார் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் தமிழ் கொடியை ஏற்றி வைத்து அம்பேத்கர் தலைமை தாங்கிய கூட்டத்தில் பெரியார் தமிழில் பேசுகிறாரு. அந்த பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான மனிதர். பெரியார் பேசிய தமிழ் பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அண்ணா. அம்பேத்கர் பேசிய ஆங்கில பேச்சை தாராவி மக்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்தவரும் அண்ணா தான். இந்த மாதிரி வரலாறுகளை நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும். 1924ஆம் ஆண்டு நம்ம கலைஞர் அவர் நெஞ்சுக்கு நீதியில் தான் பிறந்த அந்த வருஷத்தை எழுதுகிறார். 1924இல் நான் பிறந்த ஆண்டு என்னென்ன நடந்ததுன்ட்டு அந்த செய்திகளை பூரா வரிசையாக சொல்கிறார். 1924ஆம் ஆண்டு என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது. அதில் முதல் நிகழ்வு எதை சொல்கிறாருன்னா, ரஷ்யாவில் மாவீரன் லெனின் அவர்கள் மறைந்து ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவினுடைய அதிபராக மாறிய ஆண்டு 1924. அந்த வருஷத்தில் தான் நான் பிறந்தேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு யாராரோ தலைவராக இருந்தாங்க. ஆனால் மகாத்மா காந்தி ஒரு வருஷம்தான் தலைவராக இருந்தார். அது 1924ஆம் ஆண்டு. அந்த வருஷத்தில் தான் நான் பிறந்தேன். அதே மாதிரி கேரளாவில் வைக்கம் என்ற போராட்டம் வெற்றி பெற்றது 1924. அந்த வருஷத்தில் தான் நான் பிறந்தேன். மெயின் கேம்ப் என்று ஹிட்லர் சிறைச்சாலையில் தன் வரலாற்றை எழுதி கொண்டிருந்த ஆண்டு 1924. அந்த வருஷத்தில் தான் நான் பிறந்தேன். ஒரு தலைவன் தான் பிறந்த ஆண்டை வைத்து உலக அரசியல், இந்திய அரசியல் அனைத்தையும் சொன்ன ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற தலைவரை தவிர வேற யாரு?
கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய புத்தகம், 11 லட்சம் பக்கங்கள். ஒரு தலைவன் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதம். உலக வரலாற்றில் வேற எந்த தலைவனும் இது மாதிரி கடிதங்கள் எழுதியதாக சரித்திரம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல்ல ஈடுபடலாமா வேண்டாமா? 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 56 நடைபெற்ற அந்த திருப்புமுனை மாநாடு. அப்போ கேட்குறாரு அண்ணா, நம்ம அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா, இல்லை இப்படியே சமூக இயக்கமாகவே இருந்துடலாமா? அப்போ 2 ஓட்டு பெட்டி வைக்கிறாங்க. அரசியலில் ஈடுபடலாம் அப்படிங்கிறவங்க இந்த பெட்டியில் எழுதி போடுங்க, ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறவங்க அந்த பெட்டியில் எழுதி போடுங்க. ஈடுபடலாம்னு எழுதி போட்ட எண்ணிக்கை 54,946 பேர். ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போட்டவர்கள் 5,296. தொண்டர்கள் அனைவரும் அரசியலில் ஈடுபடலாம் என்று விரும்புகிறார்கள் என்று ஜனநாயக பூர்வமாக கருத்து கேட்டு அரசியலில் இயங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களில் ஒருவன் புத்தகத்தில் எழுதியிருக்காரு, ஸ்கூலில் படிக்கிறப்ப அன்னைக்கு சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது. டபுள்ஸ் போனால் போலீஸ்காரங்க பிடிச்சி தண்டனை கொடுப்பாங்க. யார் காக்கி டவுசர் போட்டிருக்காரோ அவங்கள பார்த்தெல்லாம் கீழே குதிச்சிருவான். கடைசிக்கு காக்கி டவுசர் போட்டு அவர் எலி மருந்து அடிக்க வந்திருப்பார். அவரை பார்த்து குதிச்சு, நான் மருந்தடிக்க வந்தவன்டா அப்படின்னு. அதே மாதிரி ஐஸ் ஃப்ரூட் விற்கிறவன் அன்னைக்கு காக்கி டவுசர் போட்டு தான் ஸ்டேட் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ் விற்றுட்டு வருவாங்க. அந்த ஐஸ்காரனை பார்த்து இறங்கி ஓடி இருக்கான். நம்ம தலைவர் டபுள்ஸ் போயிருக்காரு, போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. யார்? நம்ம தலைவர் ஸ்டாலினையும் அவருடைய ஃப்ரெண்டு திரைப்பட டைரக்டரு டிபி கஜேந்திரன் தான் அவருடைய கிளாஸ்மேட்டு, இறந்துட்டார் அவர். அவங்க 2 பேரும் தான் உட்காந்துருக்காங்க. எங்கே? போலீஸ் ஸ்டேஷனில். இன்ஸ்பெக்டர் ஏய் யாரா நீங்களாம் டபுள்ஸ் போனீங்களா? ஆமையா. உன் பேர் என்னடா? ஸ்டாலின். அப்பா பேர் என்ன? கருணாநிதி. எந்த ஏரியாவில் இருக்க? கோபாலபுரம். உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறார்? தலைமைச் செயலகத்தில். எந்த டிபார்ட்மெண்ட்? பிடபிள்யூடி. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா பெரிய டபுள் சர்வியா நீ? என்னவா வேலை பார்க்குறாரு? அமைச்சராக இருக்காரு. முதலே சொல்ல வேணாமா நீ? பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் மகனா நீ? ஆமாம், ஏன் இதை நீ முதலே சொல்லியிருந்தா என்னை அனுப்பியிருப்பீங்க. நான் அதை சொல்லி என் தண்டனையிலிருந்து குறைத்து கொள்ள விரும்பவில்லைன்னு சொன்னேன்னா, முதல்ல அவருக்கு தண்டனை என்னன்னா, வீட்டு வரைக்கும் சைக்கிளை தள்ளிட்டு போங்கடான்ட்டு. பொதுப்பணித்துறை அமைச்சரின் மகனாக இருந்தும் தனக்கு கொடுத்த தண்டனையை நிறைவேற்றி கோபாலபுரம் வரைக்கும் சைக்கிளை தள்ளி கொண்டு வந்து அரசினுடைய விதியை மதித்த ஒரு தலைவர் தான் இன்றைய தமிழக முதல்வர் நமது தளபதி மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி நம்ம இளைஞரணி குரூப்பெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. அவர்கிட்ட இளைஞரணியில் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அந்த இளைஞரணிக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் கொடியேற்றி, ஒவ்வொரு ஊர்லேயும் கொடியேற்றுறதுக்கு 100 ரூபா அப்படின்னு வசூல் பண்ணி இந்த அன்பகம்ங்கிற கட்டடத்தை வாங்கிறதுக்காக அன்னைக்கு அந்த ஒவ்வொரு பகுதியாக கொடியேற்றி 100 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தலைவர் கொடியேற்ற ஒரு பகுதிக்கு போகிறாரு. இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் வாழ்க, இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் வாழ்க, எல்லாம் 100 ரூபா வாங்கு அப்படின்னா அந்த பகுதி செயலாளர் எங்கடா பகுதி செயலாளர் 100 ரூபாயை கொண்டு வராமல் எங்கே போனாங்க? பகுதி இவ்வளோ நேரம் இங்கே இருந்தாங்க. அந்த பகுதியை எங்கே போனானே தெரில தலைவரை. அப்படியா? பகுதி தான் காசை வச்சுருக்கேன், 50 ரூபா வசூல் பண்ணிட்டான்னா 50 ரூபா அவன்கிட்ட தான் இருக்குது. இந்தாங்க 50 ரூபா, அவன் வந்தானே மீதி 50 ரூபாயை கொடுத்துட்றான், கொடி ஏற்றுங்க அப்படின்னா சரி கொடுத்துருவாங்க போல இருக்குன்ட்டு கொடி ஏற்றிட்டார். ஏற்றின பிற்பாடு எங்கடா உங்கள் பகுதி செயலாளர்? நான் தான் பகுதி செயலாளர்ன்றேன். என்னது நீ தான் பகுதி செயலாளர்? அப்புறம் ஏன்டா பகுதி செயலாளரே தேடின? அது சும்மா டுபாக்கூர் விட்டேங்க. முத்துக்குவியல்னு ஒரு புக்கு இருக்குது, அதை பூரா நீங்கள் படிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து நீங்கள் மேடையில் அப்பப்போ எடுத்து போடணும். தலைவர் கேள்விக்கும் பதில், தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. தலைவர் அதுக்கு சொல்கிறார் பதில். அரசியல் தலைவர், முதலமைச்சர், தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு? தாயின் முத்தம் பாலை போன்றது, காதலியின் முத்தம் தேனை போன்றது. தாயின் முத்தம் உணவாக உண்ணலாம், தேனை ருசிக்கத்தான் முடியுமே ஒழிய உணவாக அதை உண்ண முடியாது. என்னையா பதில்?
வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு பதில் சொல்கிற தலைவரை எந்த இடத்துலையாவது நம்ம பார்க்க முடியுமா? என் பேரன் கேட்டேன், திருப்பதி கோயிலில் ஓரத்தில் ஒரு ஓயை ஜருகண்டி ஜல்தி ஜல்தி ஜல்தின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த சமய அறநிலைத்துறையில் ஓயாவாக இருக்கார். வெளியில் எனக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் போடல அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்து 6 வருஷமாக எனக்கு இன்க்ரிமெண்ட் போடாமல் இருக்காங்க அப்படின்னு கதறி அழுகிறாரு. நாள் முழுவதும் எங்கே இருக்கார்? வெங்கடாச்சலபதிக்கு பக்கத்திலே தான் இருக்கார். ஆனால் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு ஆஃபீஸில் நடக்கிறாரு. ஆனால் வெங்கடாச்சலபதியை பார்த்தா உடனே பணக்காரன் ஆயிடலாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன், டேய், ஒரு கரடியை ஓட்டிகிட்டு ஒருத்தன் ரோட்டில் வர்றான். அவன் சொல்கிறான், இந்த கரடி முடியை எடுத்து நீங்கள் கையில் கட்டிக்கிட்டீங்கன்னா பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னா எல்லா பேரும் கரடி முடியை வாங்கி கையில் கட்டி பணக்காரன் ஆயிடலாம். அப்போ ஒருத்தன் கேட்குறான் கேள்வி, அந்த கரடியை வச்சுக்கிட்டு இருக்கவன் எம்புட்டு முடி அவன் கையில் இருக்கு. ஆனால் அவன் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கானா. ஆனால் கரடியை வச்சுக்கிட்டு இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறான். கையில் கட்டப்படுகின்ற அடையாளங்களால் ஒரு மனிதன் முன்னேறுவதில்லை, அவன் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான உதாரணங்களை வரலாறாக சொல்லி கொடுத்தவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். பேரறிஞர் அண்ணாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்ங்கிற அந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக அண்ணா செய்த ஒரு செயல். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதில் அண்ணா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி கொண்டு வர்றாங்க. அப்போ போலீஸ் கமிஷனராக இருந்தவர் பேர் எஃப்ஜே அருள். அவரை அண்ணா அங்கே உள்ளே கொண்டு வர்றாங்க கமிஷனர் ஆஃபீஸில். அந்த எஃப்ஜே அருள் கால் மேலே கால் போட்டு கையில் இருந்த அந்த லத்தி அந்த குச்சி எடுத்து அண்ணாவோட தோளில் இருக்க துண்டை எடுத்து அப்படி எடுத்து, இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு என்ன துண்டு அப்படின்ட்டு அப்படி தூக்கி கீழே போட்டிருக்காரு. அண்ணா அதை எடுத்து திரும்ப தோளில் போட்டாராம். போட்டு ஜெயிலில் போயிட்டார். 1967 அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். அதே எஃப்ஜே அருள் கமிஷனராக இருக்கார். அண்ணா முதலமைச்சர். அந்த கமிஷனர் வெளியே நின்றுக்கிட்டு உள்ளே வர முடியாமல் துடிக்கிறான். இந்த மனுஷன் முன்னாடி தம்மை ஊதி மூஞ்சியில் ஊதுனமே, குச்சியில் அந்த துண்டை எடுத்து இப்படி தூக்கி போட்டு அவமானப்படுத்தினமே, நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறாரோ திட்ட போகிறாரோன்னு நினச்சிக்கிட்டு வெளியே கூனி குறுகி நிற்கிறார் எஃப்ஜே அருள். ஆனால் அண்ணா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு உள்ளே வர சொல்லி உட்காருங்க அப்படின்னு அண்ணாவுக்கு முன்னால் இருக்க நாற்காலியில் உட்கார சொல்லி, நீங்கள் என்னை அவமானப்படுத்தினீங்கன்னு வருத்தப்படாதீங்க, இனிமேல் உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்கள்னு கை கொடுத்து தன்னை அவமானப்படுத்தியவனை நேசித்தவர் நம் பேரறிஞர் அண்ணா. சாக்ரட்டிஸுக்கு விஷம் வைத்து கொன்றவர்கள் செத்து போனார்கள், சாக்ரட்டிஸ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியாரின் மீது செருப்பை வீசியவர்கள் செத்து போனார்கள், பெரியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணாவை கைது செய்து அந்த துண்டை தோளில் தூக்கி போட்டிய போலீஸ் அதிகாரி இறந்து போனார், அண்ணா இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞரை அவமானப்படுத்தி நடுரோட்டில் கைது செய்து நிற்க வைத்த போலீஸ் அதிகாரிகள் இறந்து போனார்கள், கலைஞர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தெற்கே உதிக்கும் சூரியனாக. அதே மாதிரி மிசா சட்டத்தில் சிறைச்சாலையில் இருந்தபோது நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை உதைத்த போலீஸ் அதிகாரி இறந்து போனார். ஆனால் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வராக, இந்தியாவின் நம்பர் 1 முதல்வராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வரலாறு படியுங்கள், வரலாற்றை உருவாக்குங்கள். காரணம், உங்களை மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. பேச்சு பயிற்சிங்கிறது அப்படிலாம் என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். ஒரு மேடையில் வாய்ப்பு கேட்டு ஓரத்தில் நின்று ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேங்க அப்படின்னா போட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த ஒரு சின்ன வாய்ப்புக்காக ஏங்கி கொண்டிருந்தேன் நான்லாம். ஆனால் இன்னைக்கு நம்ம துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உங்களை 2 நாள் இவ்வளவு பிரம்மாண்டமான இடத்துல உட்கார வச்சு, இவ்வளோ பெரிய பேச்சாளர்களை எல்லாம் பேச வச்சு, அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி அடுத்து மேடைக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு கூண்டில் இருந்து புறப்பட்ட சிறுத்தை போல என்னுடைய பேச்சாளர்கள் மேடைக்கு செல்வார்கள். தந்தை பெரியார் கொடுத்த அந்த திராவிட சிந்தனையை
தொடர்ந்து மக்களிடம் சொல்லக்கூடிய கேடயங்களாக, ஒளிபரப்பு கருவிகளாக நீங்க இருக்கணும். திராவிட சிந்தனையை கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. புறப்படுவோம் திராவிடத்தை உருவாக்க. நம்மை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. நாம் தான் 2026 மீண்டும் ஆட்சி அமைக்க போவது தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் என்பதை சூளுரைப்போம். நன்றி, வணக்கம். என் உயிரினும் மேலான